ஹிந்தியை வளர்ப்பதற்காக கொண்டு வந்ததுதான் தேசிய கல்விக் கொள்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் சாடல். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரவும் கொல்லைப்புறம் வழியாக வலதுசாரி சிந்தனைகளை தமிழ்நாட்டில் புகுத்தவும் பாஜக முயற்சி செய்வதாக ஆவேசம். ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவித்துவிட்டு 7 ஆண்டுகளாக கட்டாமல் இருப்பதுதான் நாகரீகமா? திருவள்ளூரில் மத்திய அரசை கண்டித்து திமுக நடத்திய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி தர மாட்டேன் என கூறுவதை விடவும் அராஜகம் இருந்துவிட முடியுமா? மாற்றுக் கட்சி ஆளும் மாநிலங்களை பழிவாங்க மாட்டேன் என கூறிவிட்டு பழிவாங்கும் அரசியலை மட்டுமே செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னது நிஜமாகவே மத்திய நிதியமைச்சருக்கு வருத்தமா என தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. இன்றைய நிலையுடன் பொருத்தி பார்த்தால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதி கேட்டவர் பெரியார் என்றும் விளக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாவட்ட பொறுப்பாளர்களை சந்திக்கிறார். ஏற்கனவே சந்தித்தவர்களை தவிர்த்து எஞ்சிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். நாளை முதல் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் விட்டு மழை. ஈரோடு, திண்டுக்கல், கொடைக்கானல், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 8065 ரூபாய்க்கும் சவரன் 64,520 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். 1 வாரத்திற்குள் கடை உரிமையாளர்கள் சரி செய்து கொள்ளுமாறு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். 11ஆம் வகுப்பு மாணவர் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. பள்ளியில் சாதிய அடையாளங்களை அழித்து உறுதிமொழி ஏற்பு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் ஆண்டிப்பட்டி அருகே கதிர் நரசிங்கபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆய்வு. சத்துணவு தரமாக உள்ளதா என்பதை அறிய மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து சாப்பிட்ட ஆட்சியர் உப்பு அதிகமாக உள்ளதாக கூறியதோடு சரிவிகித உணவு வழங்கவும் உத்தரவு. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பள்ளி மதிய உணவு திட்டத்தில் தினமும் முட்டை வழங்கப்படும். புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்த வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மார்ச் 21 வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓசூரில் வீட்டில் எரிந்த நிலையில் முதிய தம்பதியின் சடலம் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி.
மர்ம நபர் ஒருவர் தீயிட்டு கொளுத்தி சென்றதாக வெளியான தகவலால் பரபரப்பு. சென்னையில் தனியார் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார் தொடர்பாக ரெய்டு என தகவல். ஹோலி பண்டிகையை கொண்டாட வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். முன்பதிவில்லா பெட்டிகளில் பல மணி நேரம் காத்திருந்து பயணித்தனர். சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் கருக்கலை வீசிய மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தேவை. நந்தனம் அரசு கல்லூரி நிர்வாகத்திற்கு ரயில்வே கடிதம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட பரபரப்பு காட்சிகள். கடலூர் மாவட்டம் நல்லூர் மணிமுத்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சென்றவர்கள் திடீர் வெள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களை மீட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். வீணதிர செய்த பக்தர்களின் அரோகரா முழக்கம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் நிறைவாக தீர்த்தவாரி உற்சவம். குங்குமப்பூ மாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த காமாட்சி அம்மன். சென்னையில் உள்ள கால்வாய்களில் மருத்துவமனைகளில் பயன்படுத்தும் குளுக்கோஸ் பாட்டில்கள் மூலம் கொசு ஒழிப்பு பணி. சென்னை மாநகராட்சி புதிய முயற்சி. சென்னையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள். மின்சார வாகனங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு டெண்டர். வீடு மற்றும் வணிக நிறுவனங்களில் மின் பயன்பாட்டை துல்லியமாக கணக்கிட நடவடிக்கை. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யாராவின் ஜாமீன் மனு மீது 14ஆம் தேதி தீர்ப்பு. கர்நாடக பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் தகவல். ஆந்திர மாநிலம் சித்தூரில் வியாபாரி வீட்டிற்குள் துப்பாக்கியுடன் புகுந்த கொள்ளையர்கள். துப்பாக்கி முனையில் கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீசார். முப்பது நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைன் ஒப்புதல். ரஷ்யாவும் இதனை ஏற்கும் என தான் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்டர்கள் தரவரிசையில் இந்திய அணி வீரர் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடம். இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா 2 இடங்கள் முன்னேறி 3ஆம் இடம் பிடித்தார். பவுலர்கள் வரிசையில் குல்தீப் யாதவ் 3வது இடத்திற்கு முன்னேற்றம்.